உண்மையிலேயே மன மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம் என்னன்னா, இந்த தொகுதியில நான் 10 ஆண்டுகளா எம்எல்ஏ இருக்கேன். உங்க ஆதரவோட நீங்க போட்ட ஓட்டின் காரணமா தான் நான் எம்எல்ஏவா இருக்கிறேன். வேற எதுக்கு என்ன எம்எல்ஏவா ஆக்குறது நீங்க தான். இந்த பொப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை நிற்கணும். தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவ்வளவு செய்திருக்காரு அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட வரும். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னா இவங்க எல்லாரும் நம்ம குடும்பமா ஒரே குடும்பமா 10 ஆண்டுகளாக கூட்டணியோட 14 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு இயக்கம் இருக்குன்னா, ஒரு தலைவர் இருக்கான்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இவ்வளவு பேரு ஒற்றுமையா கூட்டு குடும்பமா வச்சிருக்காரு, யாரையும் விடல. குழந்தைங்க 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை சிற்றுண்டி நீங்க ரெடி பண்ணவே வேணாம், சமையலுக்கு கூட நீங்க கை வைக்க வேணாம், கரண்டியில கையே வைக்க வேணாம். கரண்டியில எடுத்து நம்ம கணவன் மாதிரி வச்சா போதும், கரண்டியில எடுத்து சமையலே பண்ணோம். கரெக்டா செய்ய எவ்வளவு பேர் எங்க அண்ணனுக்கு அடி வாங்குறவங்க. எனக்கு அந்த நிலைமை தான் அவங்களுக்கு. நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு நடிகர் ஒருத்தர் வர இருப்பாங்க, எனக்கும் சாதனைக்கு தான் போட்டி. அவர் உங்க கூட நடிச்சவரா இல்ல உங்க கூட படிச்சவரா, ஒரு மரியாதை இல்லை. அவருக்கு சக நடிகரா, எனக்கும் அவரு தான் சொல்லலாம், எனக்கு அஜித்துக்கு போட்டி அப்படின்னா பரவாயில்ல. அவரோட சக நடிகர்களை பற்றி சொல்லலாம். ஏற்கனவே அவரு முதலமைச்சரா இருந்த மாதிரி அவர் ஒன்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே நேரம் முதலமைச்சர் சீட்டுக்கு தான் போயிடுவாங்க, வேற எங்கேயுமே போட்டாங்க. ரைட்டு லெப்ட் இதுக்கெல்லாம் போய மாட்டாங்க. ஏன்னா மக்களை சந்திக்க போனா 40 பேர் செத்து போயிடுறாங்க. மக்களை சந்திக்க ஏன்னா இறங்கவே முடியல, வீட்டை விட்டு வெளியே வர முடியல, வீட்டுல இருக்கிற பொம்பளைய காப்பாற்றவே முடியல. உங்ககிட்ட நியாயத்துக்கு தான் வந்திருக்கேன். இப்ப முதலமைச்சர் செஞ்சிருக்கிற திட்டம் என்னென்ன திட்டம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா காலையில டிஃபன்ல இருந்து, அவங்க பள்ளி படிப்புல இருந்து கல்லூரிக்கு போனா மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையில இருந்து, அதுக்கப்புறம் லேப்டாப் கொடுக்கக்கூடிய அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்து திட்டங்களும் செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். இப்ப என்ன சொல்லியிருக்காரு, வந்த உடனே 2000 ரூபாய் மாசம் ஓஏபி வாங்குற உனக்கு 2000 வந்தா டக்குன்னு வந்தது. நான் சொல்லிதான் வந்தேன்.